ஜான் மில்டன் எழுதிய ஆன் ஹிஸ் பிளைண்ட்னஸ் போம் உடைய லைன் பை லைன் எக்ஸ்பிளனேஷனை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஜான் மில்டன் 1652 தனது கண் பார்வை இழந்துட்டார். 1655 இந்த போம் எழுதினார். இந்த போமுடைய டைப் பார்த்தீங்கன்னா இது ஒரு சானட். இந்த போமில் 14 லைன்ஸ் இருக்குது. ஜான் மில்டன் ஆஃப்டர் லாஸ்ட் ஹிஸ் சைட் he wanted to write this poem to God to ask why he's lost his eyesங்கிற பர்பஸோட he's writing this poem to the readers. இந்த போம்க்கு அவர் வைத்த டைட்டில் when I consider how my light is spent or on his blindness. So there are two titles இருக்குது இந்த போம்க்கு. One title is when I consider how my light is spent and the title is on his blindness. ஸோ எதற்காக இந்த போம் எழுதினாருங்கிறத இந்த போமில் நம்ம பார்க்கலாம். ஜான் மில்டன் கண் பார்வை இழந்த போது அவருடைய ஏஜ் 44. பட் ஆஃப்டர் ஹேவிங் லாஸ்ட் ஹிஸ் ஐஸ் ஹீ ஹேட் ரிட்டன் தி மோஸ்ட் ஃபேமஸ் எபிக் பாரடைஸ் லாஸ்ட் 12 புக்ஸ் அடங்கிய ஒரு கிரேட்டஸ்ட் புக் எழுதினார். தட் இஸ் கால்டு பாரடைஸ் லாஸ்ட் when he was blind. பட் இந்த போம் கண் பார்வை இழந்த போது அவர் எப்படி கஷ்டப்படுறாரு, காடை நோக்கி என்ன மாதிரியான ப்ரேயர் பண்ணுறாருங்கிறது இந்த போமில் அழகாக எழுதியிருக்கிறாரு. ஆன் ஹிஸ் பிளைண்ட்னஸ். when I consider how my light is spent, எனக்கு கண் இருக்கும்போது என்னோடய வாழ்க்கை எப்படி இருந்தது. of my days in this dark world and wide. ஆனால் இப்போ நான் கண் பார்வை இழந்ததுக்கப்புறம் இனிமேல் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த போமில் சொல்லியிருக்கிறாரு. when I consider how my light is spent of my days. எனக்கு இந்த பூமியில் 50 வருடங்கள் கூட ஆகலை. எனக்கு ஜஸ்ட்டு 44 வயது தான் ஆகுது. அதற்குள்ளேயே எனக்கு கண் பார்வை போயிட்டதாகவும் இனிமேல் இந்த டார்க் வேர்ல்டில் இந்த மாதிரி மோசமான உலகத்தில் எனது வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுங்கிறத நினச்சாலே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதுன்னு சொல்லி இந்த ஃபஸ்ட்டு லைன்லேயே இந்த போமில் எழுதியிருக்கிறாரு. அண்ட் தேட் ஒன் டேலண்ட் விச் இஸ் டெத் டு ஹைடு. பட் என்ன தான் இருந்தாலும் எனக்கு ஐசைட்டு இல்லை. எனக்கு காட் கொடுத்த ஒரே ஒரு டேலண்ட், ஒரு திறமை என்னென்னு பார்த்தீங்கன்னா ரைட்டிங் ஸ்கில். பொயட்டிக் காம்போசிஷன் எழுதுவேன். நிறைய போம்ஸ்லாம் எழுதியிருக்கிறேன் கடவுளை நோக்கி. அதாவது காட் தான் எனக்கு இந்த டேலண்ட்டை கொடுத்தாரு. ஸோ காடுக்கு நன்றி சொல்கிறது விதமாக நான் so many போம்ஸ் கடவுளை நோக்கி கடவுளுடைய அச்சீவ்மெண்ட் அதை ஒரு பாராட்டு முகமாக நிறைய போம்ஸ் நான் எழுதியிருக்கிறேன். லார்ஜ் வித் மீ யூஸ்லெஸ். பட் இந்த டேலண்ட் இப்போ யூஸ்லெஸ் தான். ஏன்னா எனக்கு காடு கொடுத்த ஒரே ஒரு டேலண்ட் ரைட்டிங் ஸ்கில்ஸ். அந்த ரைட்டிங்ஸ்களை இனிமேல் நான் கேரி அவுட் பண்ண முடியாது. பிகாஸ் ஐ லாஸ்ட் மை ஐஸ். எனக்கு கண்ணு தெரியாது. இப்போது கண்ணு தெரியாமல் டெஃபினட்டாக என்னால் எந்த போமும் எழுத முடியாது. ஸோ காட் கொடுத்த டேலண்ட் இஸ் யூஸ்லெஸ்ன்னு சொல்கிறாரு. லார்ஜ் வித் மீ யூஸ்லெஸ். ஸோ வாட் டேலண்ட் விச் ஐ ஹாவ் ப்ரிசர்வ்ட் இஸ் கோயிங் டு பி யூஸ்லெஸ் பிகாஸ் ஐவ் லாஸ்ட் மை ஐஸ் அப்படின்னு சொல்கிறாரு. தோ மை சோல் மோர் பென் டு சர்வ் தேர் வித் மை மேக்கர். எனது மனது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது காடுக்கு சர்வ் பண்ணணுங்கிட்டு. ஆனால் ஃபிசிக்கலாக எனக்கு ஐசைட் இல்லாதனால ஐ கேன் நாட் சர்வ் காட் அப்படின்னு சொல்கிறாரு. பட் அவருடைய சோல் இஸ் ஸோ ஸ்ட்ராங் டு சர்வ் டு காட். அவருடைய மனது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது கடவுளுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு. அண்ட் ப்ரெசன்ட் மை ட்ரூ அக்கவுண்ட் லெஸ்ட் ஹீ ரிட்டர்னிங் சைல்டு. ஈவன் தோ ஐ லாஸ்ட் மை சைட்டு, எனக்கு கண்ணு போயிருந்தாலும் ஐ வில் நாட் ஸ்டாப் ரைட்டிங் போம்ஸ். நான் போம் எழுத ஸ்டாப் பண்ண மாட்டேன். பிகாஸ் நான் இந்த போம் எதுக்கு எழுதுகிறேன் அப்படின்னா ஈவன் இன் மை பிளைண்ட் கண்டிஷன், நான் கண்ணு தெரியலைனாலும் கூட இந்த போம் எதற்காக எழுதுகிறேன் அப்படின்னா காடுக்காக எழுதுகிறேன். பிகாஸ் காட் வில் நாட் கெட் ஆங்க்ரி. காடுக்கு என் மேலே கோபம் வராது. ஏன்னா எனக்கு அந்த டேலண்ட் இருக்குது. தோ ஐ லாஸ்ட் மை ஐஸ், எனக்கு கண்ணு போயிருந்தாலும் எனக்கு அந்த திறமை இருக்குது. அதனால் ஐ எம் ரைட்டிங் திஸ் போம். ஸோ காட் என் மேலே கோபப்பட மாட்டாருன்னு சொல்கிறாரு. மை ட்ரூ அக்கவுண்டு அண்ட் ப்ரெசன்ட் மை ட்ரூ அக்கவுண்ட் விச் மீன்ஸ் த்ரூ திஸ் போம் ஐ எம் கோயிங் டு ப்ரெசன்ட் மை கண்டிஷன். நான் எந்த நிலைமையில் இருக்கிறேன், எனக்கு கண்ணு தெரியல. ஈவன் தோ ஐ லாஸ்ட் மை ஐஸ், நான்
போம் எழுதுகிறேன் அப்படிங்கிறத கடவுளுக்கு சொல்கிறதுக்காக இந்த போமை நான் எழுதுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ தட் காட் வில் நாட் பி ஆங்க்ரி வித் மீ, என் மேலே கோபப்பட மாட்டாருன்னு சொல்கிறாரு. லெஸ்ட் ஹி ரிட்டர்னிங் சைல்டு. டஸ் காட் எக்ஸாக்ட் டே லேபர் லைட் டினைடு. காட் எதற்கு என்னுடைய கண்ணை எடுத்தார்? காடுக்கு வந்து டே லேபர் தான் பிடிக்குமா? எதற்காக வந்து எனக்கு கண்ணை எடுத்தார் அப்படின்னு ஒரு முட்டாள்தனமான கொஷினை கேட்குறாரு. ஐ ஃபான்லி ஆஸ்க்கு. காடுக்கு வந்து என் மேலே என்ன கோபம்? எனக்கு டேலண்ட்டை அவர் தான் கொடுத்தாரு. ஸோ டேலண்ட்டை கொடுத்தவர் வந்து கண்ணை எதுக்கு பறிச்சார்? ஸோ டேலண்ட்டை கொடுத்துருக்காருனா அந்த டேலண்ட்டை வந்து யூஸ் பண்ணணும்னா ஐ நீட் ஐஸ், எனக்கு கண்கள் தேவை. பட் அந்த கண்களை எடுத்துகிட்டு தேவையில்லாமல் எதுக்கு டேலண்ட்டை கொடுத்துருக்காரு? அந்த டேலண்ட்டை எடுத்துருக்கலாமே. ஸோ காட் டெஃபினட்டாக வந்து அவர் கண்ணை எடுத்திருக்க மாட்டார். பிகாஸ் ஹி இஸ் ஆல்ரெடி கிவன் மீ த டேலண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. பட் பேஷன்ஸ் டு ப்ரிவென்ட் தட் மர்மர். பட் எனக்கு ஒரு பேஷன்ஸுங்கிற ஒரு கேரக்டரை கொடுத்துருக்காருன்னு ரொம்ப பொறுமையாக இருக்கிறேன். காடை வந்து நான் இமீடியட்டாக நான் திட்டுறதில்ல. காட் எனக்கு எல்லாமே கொடுத்துருக்காரு. காட் தான் எனக்கு எல்லாம் கொடுத்துருக்காரு. பட் ஐ எம் நாட் ஆஸ்கிங், ஐ எம் நாட் கிரிட்டிசைசிங் காட் அப்படின்னு சொல்கிறார். காட் தான் இதுக்கு காரணங்கிறத நான் காட் மேலே ப்ளேம் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாரு. To prevent that murmur, soon replies, God does not need either man's work or his own gifts. திடீர்னு எனக்குள்ள ஒரு கொஸ்டின் தோணுது. கொஸ்டின் இல்லை, அது வந்து எனக்கு ஒரு ஆன்சர் கிடச்சிது. எதுக்கான ஆன்சர்னால், காட் வந்து என்னுடைய கண்களை ஏன் பறிச்சார்? ஒரு பக்கம் எனக்கு டேலண்ட்டை கொடுத்தவர் அவர் தான். ஆனால் எதற்காக கண்களை பறிச்சாருங்கிறதுக்கான கொஸ்டினுக்கான ஆன்சர் இதுதான். காட் டஸ் நாட் நீட் ஐதர் மேன்ஸ் ஒர்க் ஆர் ஹிஸ் ஓன் கிஃப்ட். காட் எனக்கு டேலண்ட்டை கொடுத்தாரு, அதற்கு பதிலாக திரும்ப நான் அவருக்கு என்ன பண்ணோம் எதுவும் கேட்க மாட்டார். காட் டஸ் நாட் நீட் ஐதர் மேன்ஸ் ஒர்க். மனிதர்கள் செய்யக்கூடிய எந்த செயலையும் காட் எதிர்பார்க்க மாட்டார். அதே மாதிரி காட் வந்து மனிதர்கள்ட்ட எந்த கிஃப்டையும் எதிர்பார்க்க மாட்டார். எதற்காக காட் கிஃப்டை எதிர்பார்க்குறாரு? பிகாஸ் காட் தான் வந்து மில்டனுக்கு அந்த எழுத்து திறமையை கொடுத்துருக்காரு. ரைட்டிங் ஸ்கில்லை காடு கொடுத்தது அவர் தான். அதற்கு பதிலாக காட் எக்ஸ்பெக்ட்ஸ் கிஃப்ட் ஃப்ரம் மில்டன். ஆனால் இது வந்து பொய். காடு என்ன பண்ண மாட்டார்? எந்த கிஃப்டையும் கடவுள் வந்து மனிதர்கள்ட்ட எந்த உதவியவும் எதிர்பார்க்க மாட்டாருங்கிற ஆன்சரை வந்து மில்டன் ரிசீவ் பண்ணுறார். இப்போது ஹூ பெஸ்ட் பேர் ஹிஸ் மைல்டு யோக் தே சர்வ் ஹிம் பெஸ்ட். இதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா மில்டன், யார் வந்து கடவுளுக்கு அகெயின்ஸ்டாக கேள்வி கேட்காம கடவுள் மேலே பக்தியில் வந்து எந்த சந்தேகமும் இல்லாமல் சத்தம் இல்லாமல் யார் வேலை செய்கிறாங்களோ அவங்க தான் பெஸ்ட் சர்வெண்ட். தோ த சர்வெண்ட் இஸ் இன் டிஃபிகல்ட்டி அண்டு த சர்வெண்ட் இஸ் நாட் ஆஸ்கிங் கொஸ்டின் அகெயின்ஸ்ட் காட். கடவுளுக்கு அகெயின்ஸ்டாக யார் கேள்வி கேட்காம சத்தம் இல்லாமல் கடவுளுக்காக உழைக்கிறாங்களோ, கடவுள் மேலே உண்மையாக இருக்கிறாங்களோ அவங்க தான் பெஸ்ட் சர்வெண்ட் அப்படின்னு மில்டன் இதில் ரியலைஸ் பண்ணுறாரு. ஸோ காடுக்கு அகெயின்ஸ்டாக மில்டன் எந்த ஒரு கொஸ்டினும் கேட்காம எதற்காக காட் என் கண்களை பறித்தாருங்கிற மாதிரி எந்த கேள்வியும் கேட்காம சப்தம் இல்லாமல் இன்னும் வந்து அந்த ஸ்ட்ராங் ஃபெய்த்தோட உண்மையான பக்தியோட வேலை செஞ்சிட்ருக்காரு மில்டன். அவர் தான் பெஸ்ட் சர்வெண்ட் சொல்கிற மாதிரி. ஸோ ஐ எம் கோயிங் to be the best servant without asking God and criticizing him. God கிரிட்டிசைஸ் பண்ணாமல் நான் இன்னும் இருக்கிறேன் அப்படின்னா ஐ வாண்ட் டு பி த பெஸ்ட் சர்வெண்ட்டுங்கிறத இந்த இடத்துல ரியலைஸ் பண்ணுறாரு. இஸ் ஸ்டேட் இஸ் கிங்லி. அவர் வந்து ஒரு கிங் மாதிரி, ஒரு அரசன் மாதிரி. அவர் எதற்காக என்னிடத்தை உதவி கேட்கணும்? ஹி டஸ் நாட் நீட் டு கெட் எனி ஹெல்ப் ஃப்ரம் மீ. ஐ எம் த மேன். நான் வந்து சாதாரண மனிதன். என்னிடருந்து எந்த உதவியும் கேட்கக்கூடிய அவசியம் காடு கிடையாது. பிகாஸ் காட் இஸ் லைக் கிங். His state is kingly. அவருடைய ஸ்டேட், அவருடைய லைஃப் இஸ் லைக் எ கிங். Thousands at his bidding speed and post over land and ocean without rest. அவருக்கு வந்து there are 1000 number of servants இருக்காங்க இந்த உலகம் முழுவதும். இந்த உலகம் முழுவதும் கடவுளுக்கு வந்து ஆயிரக்கணக்கான சேவர்கள் இருக்கிறாங்க அவருக்கு சேவை செய்வதற்காக. அவங்க எல்லாம் பார்த்துக்கிறாங்க. எப்படி இருக்காங்கன்னா, அண்ட் போஸ்ட் ஓவர் லேண்ட் அண்ட் ஓசன். காடு கொடுக்கக்கூடிய வேலையை வந்து இவருக்கு கீழே இருக்கக்கூடிய நிறைய ஏஞ்சல்ஸ் இருக்கிறாங்க, அவங்க செஞ்சுக்கிறாங்க. இந்த உலகம் முழுவதும், இந்த கடல் முழுவதும், இந்த உலகம் முழுவதும் வந்து காற்று, மழை, இந்த பூமியில் வந்து தாவரங்களை விளைவிக்கிறது, உயிரினங்களை உருவாக்குறது எல்லாமே காடோடைய ஆர்டரில் ஏஞ்சல்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து பெஸ்ட் சர்வன்ட்ஸாக இருக்கிறாங்க. எந்த ஒரு உதவியும் எதிர்பார்க்காம, எந்த ஒரு
காடுக்கு அகெயின்ஸ்டாக கிரிட்டிசைஸ் பண்ணாமல் சப்தம்லாம் வேலை செய்கிறாங்களோ அவங்க தான் பெஸ்ட் சர்வன்ட். ஸோ என்னட்டிருந்து நான் ஐ ஆம் ஜஸ்ட் நார்மல் மேன், என்னட்டிருந்து காட் எந்த உதவியும் எதிர்பார்க்க மாட்டார். ஸோ நான் ஒரு ஃபூலிஸாக கேட்டேன், நான் காட் எதற்காக என் கண்ணை பறித்தாண்டு, இட் இஸ் அ ஃபூலிஸ் கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து தன்னை திருத்திக்க பார்க்குறாரு. They also serve who only stand and wait. So not only that, so many people are become servants to God. கடவுளுக்கு வந்து நிறைய சர்வன்ட்ஸ் இருக்கிறாங்க. கடவுள் டைரெக்டாக அவங்க சர்வன்ட்ஸை கூப்பிட்டு ஆர்டர் போடுறாரு. அந்த ஆர்டரை வந்து சர்வன்ட்ஸ் எல்லாருமே ஒரு எந்த ஒரு ஃபெயிலியர் இல்லாமல் பியூட்டிஃபுல்லாக ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க மட்டும் சர்வன்ட்ஸ் கிடையாது. யார் யாரெல்லாம் வந்து கடவுளுக்கு சேவை செய்யணும்னு சொல்லிக்கிட்டு காத்திருக்காங்களோ, கடவுளுடைய அறைக்கு வெளியே கதவுக்கு பின்னாடி லைன் பை லைனாக வரிசையில் நிற்கிறாங்களோ, அவங்களும் சர்வன்ட்ஸ் தான். அவங்களும் பெஸ்ட் சர்வன்ட்ஸுங்கிறத கடைசியில் இந்த போமோட கடைசி லைனில் சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், தே ஆல்சோ சர்வ் ஹூ ஒன்லி ஸ்டாண்ட் அண்ட் வெயிட். சேவை செய்யாமல் சேவை செய்யணுங்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் வரிசையில், அவங்களும் பெஸ்ட் சர்வன்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ those who have served God and those who have not served and stand on line, they are also servants. யார் எல்லாம் வந்து கடவுளுக்கு சேவை செய்திருக்கிறாங்களோ, செய்ய போகிறாங்களோ, செய்வதற்காக காத்திருக்காங்களோ, அவங்களும் சர்வன்ட்ஸ் தான். ஸோ என்னிட்டிருந்து கடவுள் வந்து கண்ணை பறித்திருந்தாலோ ஐ எம் ஸ்டில் அ சர்வெண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. இதுலேருந்து நம்ம என்ன தெரியுது அப்படின்னா, யார் வந்து கடினமாக உழைக்கிறாங்களோ, கடவுளுக்கு அகெயின்ஸ்டாக எந்த ஒரு கேள்வி கேட்காம அவருக்கு மட்டும் தன்னுடைய பக்தியை மட்டும் செலுத்துகிறாங்களோ, அவங்க மட்டும் சர்வன்ஸாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி இந்த மூலமாக தனது பக்தியை வந்து செலுத்துகிறாரு காடுக்கு ஜான் மில்டன். ஸோ ஜான் மில்டன் அவரோட லைஃப்பில் வந்து ஆல் த ஒர்க்ஸ் வந்து ரிட்டன் டு ப்ரேஸ் காடை ப்ரேஸ் பண்ணுறதுக்காக தான் நிறைய ஒர்க்ஸ் எழுதியிருக்காரு. பேரடைஸ் லாஸ்ட் கூட அப்படி தான். இந்த போம் வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இது ஒரு சானட். இந்த சானட்டில் 14 லைன்ஸ் இருக்கணும். 14 லைன்ஸில் வந்து ஃபஸ்ட்டு 8 லைன்ஸ் வந்து ஆக்டேவ். இந்த ஆக்டேவில் வந்து ஹீ ப்ரெசன்ட்ஸ் த ப்ராப்ளம். அவருக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது, அவருக்கு அந்த ஐசைட் கிடையாது. எதனால் ஐசைட் போகணுங்கிறத வந்து இந்த ஃபஸ்ட்டு 8 லைனில் சொல்கிறாரு. அதற்கப்புறம் வரக்கூடிய 6 லைன் அது வந்து செஸ்டட். அந்த செஸ்டட்டில் வந்து ப்ராப்ளம் சொல்கிறார். என்ன ப்ராப்ளம், அதாவது ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை சொல்கிறார். என்ன சொல்யூஷன் அப்படின்னா, காடுக்கு வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் சர்வன்ட்ஸ் இருக்கிறாங்க. அதனால் என்னிட்டருந்து எந்த உதவியும் எதிர்பார்க்க தேவையில்லை. காட் என் மேலே எந்த கிஃப்ட்டும் எதிர்பார்க்க மாட்டார். ஏன்னா ஆல்ரெடி ஹி ஹஸ் மோர் சர்வன்ட்ஸ். அண்டு யாரெல்லாம் சர்வன்ட்ஸாக இருக்கிறாங்க அண்ட் யாரெல்லாம் சர்வன்ட்ஸாக இல்லாமல் காத்திருக்காங்களோ அவங்களும் சர்வன்ட்ஸ் தான். ஸோ டெஃபினட்டாக காட் என் மேலே பக்தி, என் மேலே அன்பு காட்டுவார். எனக்கு வந்து காடு வந்து கோவப்பட மாட்டார் என் மேலே அப்படின்னு சொல்லிட்டு தன்னை தானே சாட்டிஸ்ஃபை பண்ணிக்காரு. ஸோ காட் மேலே இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை வந்து அவர் சந்தேகப்படலை. காட் இஸ் ஸ்டில் வித் மீ அப்படின்னு சொல்லி இந்த போமை வந்து முடிச்சுக்கிறாரு.